இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துறீங்க? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடக்க போற இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் வந்திருக்க போதுங்க. ஸ்ரீலங்காவும் ஆல்ரெடி ஆசியா கப் டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம இந்தியாவும் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இதனால இன்னைக்கு நடக்க போற இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் மேட்சா தாங்க வந்திருக்க போகுது. இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தி ஆசியா கப் டோர்னமெண்ட்டை வெற்றியோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும்னு சொல்லி படாத பாடுபடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஃபைனல்ல யாரு கூட மோத போறோம்? பாகிஸ்தான் கூட மோத போறோம். அதனால ஃபைனலுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காக்கு எதிரான இந்த மேட்சை பிராக்டிஸ் மேட்சா வந்து நினைச்சுக்கிட்டு இந்த மேட்ச்ல பல விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பல விஷயங்களை வந்து ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குங்க. உண்மையிலே அந்த மாதிரி பண்ணாதாங்க நல்லது. என்னதான் நம்ம இந்தியா இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்ல எல்லா மேட்சையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இப்போ பேட்டிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேட்டிங்ல ஓப்பனிங்ல அதாவது ஒரு டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மிடில் ஆர்டர் தான் பயங்கர வீக்காக வந்து இருக்கு. யாருமே ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காம வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுலயும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இன்னுமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து வெறித்தனமான ஆட்டத்தை ஆடவே ஆரம்பிக்கலைங்க. அதனால இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஓமனுக்கு எதிராக எப்படி கடைசியில களமிறங்காமே விட்டாரோ அது மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வேகமா பேட்டிங் பண்ண வந்து அவர் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபைனலில் நம்மளால நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம இந்தியாவோட பேட்டிங்கை டாப் ஆர்டரை மட்டுமே நம்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிரமமாக போயிருங்க. சரி, பேட்டிங்ல தான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அதை விட ஃபீல்டிங்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பயங்கரமாக சொதப்புறாங்க. பங்களாதேஷ்க்கு எதிராக எத்தனை கேட்சை நம்ம ட்ராப் பண்ணோம்னு தெரியும். அதுவும் சைஃப் ஹாசனோட கேட்சை கிட்டத்தட்ட 4 தடவை ட்ராப் பண்ணிட்டோங்க. அந்த அளவுக்கு நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாலும் நம்மளோட ஃபீல்டர்ஸ் வந்து சரியான ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்காம பொழுதன்னைக்கு கேட்சை ட்ராப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இன்னமும் கேட்சை ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா பாகிஸ்தானோட ஃபீல்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நேற்றே வந்து பார்த்தோம். பங்களாதேஷ்க்கு எதிராக சும்மா பாஞ்சு கேட்ச் பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஃபீல்டிங் வந்து செம்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சமாவது ஃபீல்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஒட்டு மொத்தத்தில் இன்னைக்கு நடக்க போகிற இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்காம ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னைக்கு மேட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டாதான் ஃபைனலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவும் இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆசியா கப்பில் ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சரியில்லை. ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷ்லாம் வந்து வீழ்த்தி நல்லா தான் வந்தாங்க. ஆனால் சூப்பர் 4ல் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. இப்போ இதனால் நாங்கள் ஃபைனலுக்கு தான் போகலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேட்சை ஸ்ரீலங்கா எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு தாங்க வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு வின் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லிக்குவாங்க அப்படின்னா, பரவாயில்ல நாங்கள் ஃபைனலுக்கு போகலனா கூட ஃபைனலுக்கு போன இந்தியாவையே வீழ்த்திட்டோம், நாங்கள் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் கெத்தாக வந்து சொல்லிக்குவாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா இன்னைக்கு மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் டீமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டீம் வந்து பேலன்ஸாக இல்லை, சரியான கோஆர்டினேஷன் வந்து இல்லை. ஒருத்தர் விளையாண்டா இன்னொருத்தர் விளையாட மாட்டாரு, பேட்டிங் நல்லா இருந்தால் பவுலிங் வீக்காக இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் வந்து இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவை வீழ்த்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.